அம்மா வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வெளுத்து வாங்கியிருப்பாங்களா மணியை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கண்டிப்பாக இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். ரவீனாவோட ஃப்ரெண்டோட அம்மாவாம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் அவருடைய அண்ணனும் வந்திருக்காங்க, ராகுல். ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே ரவீனாவை பயங்கரமாக முறைச்சிட்டு, இண்டிவிஜுவல் கேம் விளையாட வந்தியா, அவனுக்காக விளையாட வந்தியா, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற, டாஸ்க்கெல்லாம் விட்டு கொடுக்குற, பணத்தை அவனுக்கே கொடுத்த, டான்ஸர் அவன் ஒரு டான்ஸர், அவன் கண்டிப்பாக நல்லா ஆடுவான், அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துட்டு மற்றவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் விட்டுட்டு நீ ஏன் இப்படி இருக்க, போய் போய் எப்போ பார் பேசிக்கிட்டே இருக்க, ஒன்றா உட்காந்து பேசுகிறீங்கன்னு இப்படி திட்டுக்கிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, மணியை கூப்பிடு நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் ரவீனா வந்து அந்த ரிங்கை வந்து மணிக்கிட்ட கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, ஒரு ரிங் சம்திங்கு, அதை இப்போவே நீ வாங்கிட்டு வரணும் மணிக்கிட்டேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹேமா அவங்களுடைய பேர் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ மணிக்கிட்ட போய் ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அண்ட் மணி கேட்குறாரு, அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் மட்டும் தான் காட்டுறாங்க. மணிக்கிட்ட மூஞ்சி கொடுத்தே ரவீனா பேச முடியல. நிக்சன் இதுதான் சாக்குன்னு உட்காந்து பயங்கரமாக ஜோவியலாக பேசுகிறாராம். நிக்சன் கூட உன் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிக்சனோட கதை என்னென்னா, ஐஷு இருந்திருந்தா, ஐஷு ஃபேமிலி என்ட்ரி ஆயிருந்தால் தெரிஞ்சிருக்கும் அந்த கதை என்னென்னு. அது தெரியாமல் அவர் ஏற்கனவே வந்து ரவீனா மணியை குறை சொல்லிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. ஐஷு வந்ததுக்கப்புறம் அதை கண்டுக்கல. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இவங்களை இது சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதை கரெக்டுன்ற மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரவீனா கிட்ட. நிக்சன்லாம் வந்துட்டு சொன்னான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நிக்சனுமே வந்து அன்பு வளையத்துக்குள்ளே மாட்டிட்டு இருக்கா ரவீனா, மற்றபடி நல்ல பொண்ணு தான், நான் அதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவள் பேச்சை கேட்டு கேட்டு தனி கேம் ஆட மாட்டுறாங்க அப்படின்னு நிக்சன் வேற ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரவீனா இண்டிவிஜுவல் கேம் விளையாடுவா, அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே தேவை கிடையாது, அவளே ஒரு 10 பேரை பார்த்துப்பா, அவளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி, எங்களுக்கெல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவளை ஏன் ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மணியை கூப்பிட்டு எப்போ பாரு அவள் கேமை விளையாட விடாமல் நீங்கள் தான் தடுக்கிறீங்க, நீங்கள் ஒருத்தர் தான் கண்டஸ்டன்ற மாதிரி நினைக்க வச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு வாரங்கள் 2-3 வாரங்களில் விளையாட்டு தான் இருந்தால், பப்ளியாக சுற்றிட்டு தான் இருந்தால், அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி யார் கூடயும் எமோஷனலாக கனெக்ட் ஆகாது, இப்படி பண்ணாது அப்படி பண்ணாதுன்னு அட்வைஸ் பண்ணுறீங்க. நைட் எல்லாம் தூங்கின பிறகு போய் உட்காந்து பேசுகிறீங்க, லைட் ஆஃப் பண்ணமுனே உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசி பயங்கரமாக மணியை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். மணியோட ஃபேஸ் ரியாக்ஷன் பயங்கரமாக மாறிடுச்சு. தென் காலில் விழுறதுலாம் என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் விளையாட்டுக்கு பண்ணது தான் அப்படின்னு மணி சொல்லி சமாளிக்கிறாரு. என்ன விளையாட்டுக்கு, ஃபன்னுன்ற பேரில் வேறு இடத்துல பண்ண மாட்டீங்க, ஃபன் பண்ண முடியாத இடத்துல தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் எல்லார் கூடயும் மிங்கிள் அவங்க, ஏன் அப்படியே 2 பேர் மட்டும் பர்சனலாக கனெக்ட் ஆன மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வச்சு செஞ்சாங்க. மணியை தான் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே தப்பு அப்படின்னா மணியோட சைடும் தப்பு இருக்குது, ரவீனாவோட சைடும் நிறைய தப்பு இருக்குது. அண்ட் ரவீனா ஓடி ஓடி போய் செல்லன்னு கையை பிடிச்சி இது பண்ணுறது, மேலே விழுறது, இதெல்லாம் அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை வந்து அவங்க ஓப்பனாக செஞ்சுருக்காங்க. அண்ட் வெளி உலகத்துக்கு இவங்க லவ்வர்ஸ் போல் இருந்திருக்காங்க அப்படின்றது மாதிரி நினச்சிக்கிட்டோம். ஆனால் கடைசியாக எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க, உன்ட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ரவீனாட்ட கேட்கும்போது ரவீனா அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டாங்க, ஒன்றுமே பேச முடியல. அண்ட் மணி ஒரு சைடில் என்ன சொல்கிறாருன்னா, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்களுக்குன்னு ஒரு வருத்தம் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்கன்னு விஷ்ணு கிட்ட புலம்பிட்டே இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு வந்தோடனே ராகுல் அவங்க அண்ணன் வந்து நல்லா பேசக்கூடிய ஆள், இந்த மணியை பார்த்தோன்னே சரியாக பேசலன்னதுமே அவர் போய் விஷ்ணு கூட புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ரிசீவிங்கே சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு போய் பேசுன்றாரு. இல்லை சமயம் வரட்டும் பேசுகிறேன் அப்படின்னு இருக்கும்போதே தான் இதுக்கப்புறமாவது உன் கேமை நீ விளையாடு, அந்த டாஸ்க்லாம் நிறைய விட்டு கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக திட்டாங்க. ரவீனா உன்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. திடீர்னு ரெட் கோட் அப்படின்னும் போது எனக்கு தெரியலையே, ஞாபகம் இல்லையேன்னு ரவீனா சொல்லிட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெளி உலக விஷயத்தை பகிர்ந்ததுக்காகவும் கோட் வேர்டு யூஸ் பண்ணதுனாலும் உங்களுக்கு இத்துடன் காலம் முடிவடைகிறது, நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக்கிங். ரவீனா கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் கெஞ்ச விட்டுட்டாங்க பிக் பாஸ்னே சொல்லலாம். எல்லாரும் வந்து என்னாச்சு என்ன சொன்னீங்க, என்ன பேசுகிறீங்க, ஒன்றுமே கிடையாது, வெளியில் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குதுன்னு எதுவுமே சொல்லலை. ஃபோன் பண்ணாங்க, நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னோம், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ரவீனா கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டோர் மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு, இவங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ரவீனா அழுதுட்டுருக்காங்க, கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பிக் பாஸ் ரொம்ப எல்லாரும் கெஞ்சின பிறகு அவர் வந்து சரி இனிமேல் அந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்கன்னு வார்னிங் கொடுத்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்போ தான் ரவீனாக்கு ரொம்ப ஹாப்பி. இருந்தாலும் அவங்க போய் சோகமாக அழுதுட்ருக்காங்க. அண்ட் மணி ஒரு பக்கம் சுற்றிட்டுருக்காரு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தவங்க இப்போ இனிமேலும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த வாரம் ரவீனா எவிக்ட் ஆகிட்டாங்கன்னா ஒன்றும் கவலை இல்லை, மணி பாட்டுக்கு விளையாடலாம். ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் இனிமேல் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இந்த கேமை வந்து வெளிலேருந்து அவங்களும் பார்த்துட்ருப்பாங்க. இனிமேலும் ஒன்றா இருக்கவும் முடியாது, எப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் அந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.